நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரோக்கரேஜ் என்ன? ஓகே, நார்மலாக கிரிப்டோ கரன்சி ஃபீல்டில் ப்ரோக்கரேஜ்னு சொல்லி யூஸ் பண்ண மாட்டோம், எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி தான் அதை யூஸ் பண்ணுறேன். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஃபீல்டில் தான் அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுற இடத்த ப்ரோக்கரேஜ்னு சொல்லி யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அடுத்தது மற்ற கன்செப்டில் தான் அப்படி யூஸ் பண்ணுறேன். அநேகமாக கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுற இடங்களை நாங்கள் சொல்கிற எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி. ஸோ அது என்ன சொன்னால், நான் ஒரு எக்ஸ்சேஞ்சை நம்பி என்ன எல்லா ஃபண்டையும் வைக்கிறேன் இல்லை, ட்ரேட் பண்ணுறதும் இல்லை. ஓகே, ஸோ நான் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு மினிமம் 10 எக்ஸ்சேஞ்சு கிட்ட நான் இந்த ஃபண்ட்ஸ்களை அலோகேட் பண்ணி வர போட்ஸ்கள் எல்லாம் நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன சொன்னால், எக்ஸ்சேஞ்சுங்கிறதும் ஒரு ப்ரைவேட் கம்பெனி. ஓகே, ஸோ அது சில நேரம் லோக்கல் எக்ஸ்சேஞ்சாக இருக்கலாம், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சாக இருக்கலாம். நாளைக்கு ரெகுலேஷன்கள் மாறலாம், ஒரு கண்ட்ரிலேருந்து அவங்க விட்ரோ பண்ணலாம். நான் உதாரணத்துக்கு சொல்லணும், பைனான்ஸுங்கிற எக்ஸ்சேஞ்ச் ஸ்ரீலங்காவில் இருக்குது, ஆனால் கனடாவில் இப்போ அவங்களோட சர்வீஸை கொடுக்குறதில்ல, விட்ரோ பண்ணிட்டாங்க. என்ன காரணம்? அந்த எக்ஸ்சேஞ்சுகள் அந்த கண்ட்ரியோட லோக்கல் லாஸுக்கு கட்டுப்பட்டு போகணும். அவங்க சில நேரம் கூடுதலாக குடைச்சல் கொடுப்பாங்க கண்ட்ரிஸ். ஸோ எங்களுக்கு அது தரணும், இது தரணும், கஸ்டமர்ஸ் அந்த டேட்டாவை தரணும், இந்த டேட்டாவை தரணும், அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால அவங்கள தாக்குப்பிடிக்க இயலாதுன்னு சொன்னால், ஓவராக கரைச்சி கொடுக்காங்கன்னு சொன்னால், இதுக்கு மேலே உங்களோட நாட்டில் நாங்கள் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதில்ல, நாங்கள் வெளியிறங்கணும்னு வெளியிறங்கிடுவாங்க. இப்போ அது என்னென்னா, இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சுங்கிறதுக்காக அவங்களுக்கு இது ஜஸ்ட் ஒரு கண்ட்ரி, இந்த கண்ட்ரியில் சர்வீஸ் கொடுக்கல, நாங்கள் மற்ற கண்ட்ரியில் சர்வீஸை கொடுத்துக்கணும், இப்படி வெளியில் போயிடுவாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் கனடாவில் இருப்பீங்கன்னா, அந்த எக்ஸ்சேஞ்சில் உங்களோட ஃபண்ட் இருக்கணும்னா உங்களுக்கு வெளியால் எடுக்கிறத தவிர ஒரு வழி இல்லை. அது பிறகு நீங்கள் பொட் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, அதில் நீங்கள் வர ஸ்டேக்கிங் மற்றது இது ஆட்டோ இன்வெஸ்ட் நீங்கள் என்ன செஞ்சுருந்தாலும் நாளைக்கு அந்த எக்ஸ்சேஞ்சோட சர்வீஸ் கொடுக்கலன்னா நீங்கள் அதை வெளியால் எடுக்கிறத தவிர வேறு சும்மா தலைவடி. ஸோ அதுக்காக நம்ம எக்ஸ்சேஞ்சை பாவிக்காமல் நம்ம ட்ரேட் பண்ணலாமா, வேறு விஷயங்கள் செய்யலாமான்னா இல்லை, எக்ஸ்சேஞ்சுங்கிறது கட்டாயம் நம்மளுக்கு தேவையான ஒன்று. நம்ம கிரிப்டோ கரன்சியில் நம்ம விஷயங்கள் செய்கிறதுக்கு, அதாவது வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு P2P பிளாட்ஃபார்மில் பாவிச்சாலும் மற்ற விஷயங்கள் இருக்குது தானே. ட்ரேட் பண்ணுறது, ஒரு காயின் இன்னொரு காயினாக மாற்றுறது, அடுத்தது ஸ்டேக் பண்ணுறது, மற்றது ஆட்டோ இன்வெஸ்ட், அதில் நிறைய சர்வீசஸ் இருக்குது. அடுத்தது கலாட்ரல் ஏர்ட்ராப்ஸில் BNB காயின் நீங்கள் வச்சிருப்பீங்கன்னு சொன்னால், நான் பைனான்ஸுக்கு சொல்கிறேன், BNB காயின் வச்சுருப்பீங்கன்னா நல்ல ஏர்ட்ராப்ஸில் கிடைக்கும். இப்போ என்கிட்ட 5 BNB காயின் இருக்குது, அதனால் எனக்கு நிறைய ஏர்ட்ராப்ஸ்கள் சும்மா 20, 30, சில நேரம் $50 வர்த்தான ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ்கள் கூட கிடைக்கும். ஓகே, ஸோ அப்படியான ஏர்ட்ராப்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் தான் தேவை. ஸோ அப்படி இருக்கக்குள்ள நாளைக்கு அவங்க எக்ஸ்சேஞ்சே பாவிக்காமல் இருக்கலாமான்னுட்டா இல்லை, நம்ம ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு கட்டத்துக்கு நம்மளுக்கு தேவைக்கான நம்ம எக்ஸ்சேஞ்ச் பாவிக்க தான் வேணும். ஆனால் எந்த அட்வைஸ் என்னன்னா, எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு எக்ஸ்சேஞ்சில் போட்டு உங்களோட பணத்தை எல்லாத்தையுமே வச்சு அந்த எக்ஸ்சேஞ்சு நம்பி இருக்கப்பட்ட சில கேள்விப்படுறீங்க, நல்ல பெரிய ஃபண்ட் வச்சுருப்பாங்க, லைக் $10,000, $20,000 ஃபண்ட் எல்லாத்தையுமே ஜஸ்ட் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் வச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பைனான்ஸில் மட்டும் எல்லாத்தையும் வச்சு, பைனான்ஸ் செக்யூரான எக்ஸ்சேஞ்ச் என்ன, பைனான்ஸ் செக்யூரான எக்ஸ்சேஞ்ச் நாளைக்கு என்ன நடந்தால் என்ன பண்ணுவீங்க? அப்படி இல்லாட்டி நாளைக்கு இந்த பைனான்ஸ் உங்களோட கண்ட்ரிலேருந்து எல்லாத்தையும் விட்ரோ பண்ணிட்டு போகிறோம்னா, நீங்கள் அது ஒரு $20,000 அப்படியே வச்சு ஒரு 10 பொட்டு அதில் கனெக்ட் பண்ணி அதில் சப் அக்கௌண்ட் எல்லாம் வச்சு எல்லாத்தையுமே அதுக்குள்ளேயே செய்வாங்க. ஓகே, என்ன கன்வீனியன்ட்டுக்காக. ஆனால் நாளைக்கு ஒரு பைனான்ஸ் விஷயம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், நோமோன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, நீங்கள் $20,000 செய்யும் ஒவ்வொரு பொட்டையும் ஸ்டாப் பண்ணி அதை திரும்ப மாற்றி இது செஞ்சு பெரிய தலையடி. ஆனால் எந்த அட்வைஸ் என்னன்னா, ஒரு 10-15 உங்களோட பெரிய ஃபண்ட் இருக்கணும்னா 10-15 எக்ஸ்சேஞ்சில் உங்களோட பணத்தை கழிச்சு போட்டுட்டு வேறு பொட்ஸ் எடுத்து வேறு இதில் கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் பொட் ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்கன்னா, அப்படி வேறு விஷயங்கள் செய்யணும்னா அநேகமான எக்ஸ்சேஞ்சில் நல்ல சர்வீஸ்கள் கொடுத்துட்ருக்காங்க. அந்த சர்வீஸில் விஷயங்க ஒரு எக்ஸ்சேஞ்சை மட்டும் நம்பி இருக்காதீங்க. ஸோ உங்களோட கொஸ்டினுக்குரிய ஆன்சர் என்னன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரோக்கரேஜ் என்னன்னா, நான் எல்லா ப்ரோக்கரேஜும் யூஸ் பண்ணுறேன். நல்ல டாப்பில் இருக்கிற டாப் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கிற கிட்டத்தட்ட 10 to 15 எக்ஸ்சேஞ்ச் கிட்ட நான் வச்சிருக்கேன். எத்தனை எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்றது ஞாபகம் இல்லை. எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் நான் ஃபண்ட் வச்சிருக்கேன். வித்தியாசமான பொட்ஸில் வித்தியாசமான எக்ஸ்சேஞ்சில் நான் ட்ரை பண்ணுவேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு புது பொட் ஒன்று ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இந்த பொட் நல்லா ஒர்க் பண்ணணும்னா உடனே என்ன செய்ய வேணும்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபண்ட் அந்த பொட்டுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு புது எக்ஸ்சேஞ்ச், அந்த பொட்டுக்கு சப்போர்ட்டான எக்ஸ்சேஞ்ச், நான் ஆல்ரெடி பாவிக்காத ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒன்று இருக்கணும்னா அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு அந்த ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்சேஞ்சில் நான் அந்த பொட்டை கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணுவேன். பொட் நல்லா ஒர்க் ஆகணும்னா அதுக்கு ஒரு பெரிய ஃபண்ட் ஒன்று கொடுப்பேன். ஓகே, அப்போ அந்த பொட்டுக்குரிய எக்ஸ்சேஞ்ச் அதில் பாட்டில் ட்ரேட் பண்ணி நாளைக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல் போனாலோ சர்வீஸை ஸ்டாப் பண்ணாலோ அதில் எஃபெக்ட் ஆக போகிறது ஒரு குறிப்பிட்ட அளவு பணமும் ஒரு பொட் மட்டும்தான். ஸோ அது ஈஸி. எனக்கு அதை இன்னொரு எக்ஸ்சேஞ்சுக்கு மாற்றுறதுக்கோ இல்லாட்டி அந்த பொட்டை ஸ்டாப் பண்ணி ஆகிட்ட விஷயங்கள் பார்க்குறதோ ஈஸி. அதை விட்டுட்டு எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே நான் டம்ப் பண்ணி வச்சேன்னா நாளைக்கு பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன மிஸ்டேக் அதில் வர்றது பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டோம். ஸோ நான் இப்போ எக்ஸ்சேஞ்ச் பாவிக்கவான எக்ஸ்சேஞ்ச் என்ன பிரச்சனை ஃபேமிலி தாட்டில் ஸ்டில் ஹார்ட்வேர் உலகத்தில் நீங்கள் உங்களோட கிரிப்டோ கரன்சியில் சேவ் பண்ணுறதை விட எக்ஸ்சேஞ்சில் சேவ் பண்ணுறது ஸ்டில் ஹார்ட்.
சிலாக்கள் இப்படியான ஆக்களும் இருக்காங்க. $10,000-20,000 ஒன்றுமே செய்யறதில்ல, பொட்டும் கனெக்ட் பண்ணாலும் செய்யறதும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட coins வாங்கி லாங் டைமுக்கு 5-10 வருஷம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்சேஞ்சில் வச்சு ஹோல்ட் பண்ணுறேன். அது போல் முட்டாள்தனம் ஒன்றும் இல்லை. நீங்கள் லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறீங்க, எக்ஸ்சேஞ்சில் ஒரு சர்வீஸும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்சை ஒரு பேங்க் மாதிரி பாவிப்பீங்கன்னு அது முட்டாள்தனம். ஓகே, அப்படி செய்யாதீங்க. ஒரு ஹார்ட்வேர் வாலெட் $50 இல்லை. சரி, அதோட குறையெல்லாம் நல்ல ஹார்ட்வேர் வாலெட் இருக்கு. ஒரு ஹார்ட்வேர் வாலெட் ஒன்று வாங்கி வைங்க. உங்களோட பணம் உங்களோட கஸ்டடியில் இருக்கும். நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் வைக்கிற பணமெல்லாம் அவங்களோட கஸ்டடியில் இருக்குது. ஓகே, அந்த விஷயம் நல்லா விலை கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் வேணும், எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தமான வீடியோஸ்கள் பார்க்கணும்னு சொன்னால் hpuconsultancy.com போய் பாருங்கள். அதில் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தமான வீடியோஸை போட்டிருக்கேன். பைனான்ஸ்னு பைனான்ஸ்னு போட்டு பைனான்ஸ் பக்கத்தில் பைனான்ஸ் வீடியோஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் இந்த எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தமான பொட்ஸோட வீடியோஸ், அடுத்து அந்த எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தமான ஜாயினிங் லிங்க், ஃபீ ஆஃப் லிங்க் எல்லாம் போட்டிருக்கிறேன். நான் சம்பந்தமாக உங்களுக்கு வேணும்னு விரும்பினா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது பைனான்ஸ், ஹூபி, நிறைய எக்ஸ்சேஞ்ச் எழுற டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். பயனெக்ஸ்ல எல்லாம் இதை டிஃபால்ட்டாகவே நிறைய ட்ரேடிங் போட்ஸ் ஃப்ரீயாகவே கொடுக்காங்க. அது சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் நான் எங்களோட இதில் வெப்சைட்டில் போட்டிருக்கிறேன். தேவைன்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு எக்ஸ்சேஞ்சை நம்பி எந்த தொழிலுக்கும் இறங்காதீங்க. ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.